ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஐபி வஸ்னி சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 10 நிமிஷத்துல டக்குன்னு ஈஸியா செய்யக்கூடிய தோசை தாங்க பார்க்க போறோம். மேக்ஸிமம் எல்லா வீட்லயும் தோசை மாவு இருக்கும். பட் ஒரு சில நேரம் இருக்கவே இருக்காது, மாவு காலியா இருக்கும். சடனா வெளியில போயிருப்போம், திடீர்னு வந்து சாப்பிடலான்னு பார்த்தா ஃபுட்டுக்கு மாவு எதுவுமே இருக்காது. இன்ஸ்டண்டா ஒரு தோசை சாப்பிடலாம். இந்த மாதிரி மெத்தட்ல செஞ்சு பாருங்க, டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இது எப்படி செய்யறதை வாங்க வீடியோஸ்க்குள்ள போய் பார்க்கலாம். வீடியோஸை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணும்போது ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அந்த ஸ்பாட்டில் வந்து சேரும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். ஒரு கப் அளவுக்கு வெள்ளை அவல் எடுத்துக்கலாம். இதோட அளவு ரேஷியோ பார்த்தீங்கன்னா 250 கிராம்ஸ். அவலில் 2 வகை இருக்குது. மட்டை அவல், இன்னொன்று வந்து இந்த மாதிரி பேப்பர் மாதிரி இருக்கும், கொஞ்சம் திக்காக இருக்கும். அந்த அவல் பார்த்தீங்கன்னா அந்த அவல் யூஸ் பண்ண வேணாம். இந்த மாதிரி லேஸாக பேப்பர் மாதிரி இருக்கு பாருங்க, இந்த அவல் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் நமக்கு ஊற வச்சுட்டு நம்ம செய்யும்போது கரெக்டாக இருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சம் டஸ்ட்டு அழுக்கு அதெல்லாம் இருக்கும். ஸோ அதனால் தண்ணி ஊற்றி கழுவிக்கலாம். 1க்கு 2 தடவை ஊற்றி கழுவிக்கலாம். தண்ணி ஊற்றுறவனே கருப்பாயிடுச்சு பார்த்தீங்களா தண்ணியே, அதனால தான் தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு கழுவுறோம். இதை டேரெக்டாக அப்படியே செய்ய வேணாம், கொஞ்சம் லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செய்யலாம். 2 தடவை தண்ணி ஊற்றி கழுவி எடுத்திருக்கேன். கழுவுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக இருக்கும். ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். எந்த கப்பால் நம்ம அவல் அளந்தோமோ அதே கப் அளவில் தாங்க நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அவல் எந்த அளவுக்கு எடுத்தோமோ அதே குவான்டிட்டியாக ரவை எடுத்திருக்கோம். ரவையும் 250 கிராம்ஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். பாதி அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். கெட்டியாக இருக்கிற தயிர், வீட்டில் இருக்கிற தயிர், கடையில் இருக்கிற தயிர், எந்த தயிர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். வீட்லேயே பசும்பாலில் உர ஊற்றி வச்சிருக்க தயிர் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். எந்த கப் அளவால் நம்ம தயிர் எல்லா பொருளையும் ஆட் பண்ணமோ அதே கப் அளவால் 1.5 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, அதேமாதிரி தண்ணி அதிகமான அளவு சேர்க்க வேணாம், கெட்டியாக இருக்கிற மாதிரி தான் நம்ம சேர்க்கணும். ரொம்ப கெட்டியாக இருக்குது. இன்னும் ஒரு 1/2 கப்பு மட்டும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம அப்படியே வச்சிடலாம். ஊற்றிருக்க தண்ணி எல்லாமே இந்த ரவை அவல் ரெண்டுமே இழுத்துக்கும். தண்ணி அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் போக போக நமக்கு அந்த ரவை எல்லாமே இழுத்துரும். ரவை மேக்ஸிமம் தண்ணி கொஞ்சமாக சேர்த்தாலே இழுத்துரும். அது மாதிரி அவல் வேறு சேர்த்துருக்கோம், அது இன்னும் நல்லாவே இழுத்துக்கும். அவ்வளோதாங்க. இந்த 3 பொருளை ஒரு மணி நேரம் மட்டும் இதை ஊற வச்சுக்கலாம். ரெஸ்ட் விட்டுட்டு நெக்ஸ்ட் நம்ம சட்னி ரெடி பண்ணிக்கலாம். அஸ் யூஷுவல் நம்ம வீட்டுக்கு சட்னிலாம் அரைப்போம் பாருங்க, அதே மாதிரி மெத்தட் தான். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி சட்னி அரைப்பாங்க. ஸோ என்னோட சட்னி வீடியோவும் நான் ஷேர் பண்ணுறதுக்காக இதோட நான் சேர்த்து போடுறேன். 2 பெரிய வெங்காயம், கொஞ்சமாக காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, இதெல்லாம் லைட்டாக வந்து கலர் மாற வரைக்கும் மட்டும் வறுத்துக்கலாம். வெங்காயம் முக்கால்வாசி வதங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம தக்காளி சேர்க்கணும். முன்னாடியே சேர்த்துறாதீங்க, சட்னியோட டேஸ்ட் மாறிடும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். 5 தக்காளி ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். இது எல்லாமே நல்லா வதங்கணும். ஈக்குவலாக நல்லா லைட்டாக குழையிற மாதிரி வதக்கிக்கோங்க. தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கலாம். சட்னி கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும், ஸோ அதனால தான் நான் ஆட் பண்ணுறேன். மிளகாய்த்தூளோட பச்சை வாசனை எல்லாமே நல்லா போகிற மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. லாஸ்ட்டாக ஒரு பிடி புதினா மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். புதினா இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா கொத்தமல்லி, கருவேப்பிலை அது மாதிரி லாஸ்ட்டாக ஒரு பிடி மட்டும் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் போட்டிங்கன்னா கொஞ்சம் அந்த சட்னி டேஸ்ட் தூக்கி கொடுக்கும், ஸோ அதுக்காக தான் ஆட் பண்ணுறேன். 1 நிமிஷம் மட்டும் புதினா சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. அதிக நேரம் வதக்க வேணாம், புதினா எல்லாமே ஃப்ளேவர் எல்லாம் போயிடும். ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் இது ஆறட்டும். நம்ம ஊற வச்சிருந்தோம் பாருங்க தோசைக்கு, அந்த மாவு என்னாச்சு இந்த டைமில் பார்த்துக்கலாம். 1 ஹவர் கிட்ட ஆயிடுச்சு. தட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா ஊறிடுச்சு. சுத்தமாக தண்ணி எல்லாமே இழுத்துருச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். போட்டிருக்க ரவையும் தெரியல, அதேமாதிரி அவளுமே தெரியல, நல்லா இழுத்துருச்சு. இதை நம்ம அப்படியே மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் லைட்டாக ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்து அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மறுபடியும் அரைச்சிக்கலாம். 2 தடவை இதை நம்ம அரைக்க போகிறோம். எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஃபஸ்ட்டு இதை நம்ம அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு வாட்டி வந்து லைட்டாக நம்ம குறைன்னு தான் அரைக்க போகிறோம். திரும்ப கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். உப்பு நம்ம எதுவுமே சேர்க்கல. லாஸ்ட்டாக நம்ம மாவு மிக்ஸ் பண்ணும்போது உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்திருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நார்மலாக இட்லி தோசைக்கு அரைக்கிற பேட்டர் மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் ஒரு சில பொருள்லாம் போட்டிங்கன்னா தோசை சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக துருவின கேரட், சின்ன துண்டு இஞ்சி ஃபைனாக சாப் பண்ணி நச்சு வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அரை குடமிளகாய் ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பெரிய வெங்காயம், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
போட்டிருக்க பொருள் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும் மாவுலேருந்து, அதனால நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் இன்னும் நீங்கள் வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்வீட் கார்ன் கூட அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் கேரட், கேப்சிகம், வெங்காயம் அது மட்டும் தான் சேர்த்துருக்கேன். இதுவே போதும். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். சமையல் சோடா. இது சேர்க்கும் போது கொஞ்சம் நமக்கு அந்த தோசை நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், சாஃப்டாக டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான் ஆட் பண்ணுறோம். உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. சோடா மாவு போட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் விட்டுடலாம். தட்டு போட்டு மூடிடலாம். இந்த மாவை 10 நிமிஷம் ரெஸ்ட் விட்டுருக்க டைம்லேயே சட்னி நம்ம வதக்கி வச்சுருந்தோம் பாருங்கள், இதெல்லாம் அரைச்சிக்கலாம். எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. அந்த பிரேக்கில் இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம், ஈஸியாக இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். கொஞ்சமாக 1/2 கிளாஸ் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். சட்னி வந்து கெட்டியாக தான் நம்ம வச்சு சாப்பிட போகிறோம், தண்ணியை அதிகமாக வேண்டாம். சட்னி தேவையானாலும் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸியை க்ளோஸ் பண்ணி ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்காதீங்க, கொஞ்சம் லைட்டாக குறைக்குறேன்னு அரைச்சிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதை அப்படியே நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். பேனில் தேவையான அளவுக்கு ஆயில், கொஞ்சமாக கடுகு நல்லா பொரிஞ்சோடனே காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு சட்னியில் எடுத்துகிட்டு போய் ஆட் பண்ணிடலாம். சட்னியை வந்து இந்த மாதிரி தாளித்து பாருங்களேன், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சட்னியை வந்து கொதிக்க விடவே கூடாது. எப்போவுமே தாளித்த உடனே இந்த மாதிரி சர்வ் பண்ணி சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சட்னி வந்து தாளித்த பேன்லேயே சேர்த்து பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது சட்னியோட டேஸ்ட்டே மாறிடும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. மாவு நல்லா சாஃப்டாக ஆயிடுச்சு. இதை நம்ம அப்படியே தோசைக்கல்லில் ஊற்றிக்கலாம். நான்ஸ்டிக் பேனில் தான் ஊற்றணும் கிடையாதுங்க, நார்மலாக வீட்டில் இருக்கிற தோசைக்கல்லே யூஸ் பண்ணிக்கலாம். தோசைக்கல்லில் லைட்டாக ஆயில் சேர்த்துட்டு லைட்டாக ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. தேவையான அளவுக்கு கொஞ்சமாக ஒரு கரண்டி மாவு சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை வந்து ஹையில் வைக்காதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த தோசை நல்லாயிருக்கும். ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் ஆயில் சேர்த்துக்கலாம். மேலாப்பில் தட்டு போட்டு மூடிடுங்க. தோசை அப்போ தான் நல்லா வெந்து வரும், சாஃப்டாகவும் இருக்கும். ஸ்டவ்வை ஸ்லோலே வச்சா குக் பண்ண, ஹையில் வச்சிடாதீங்க, தோசை குக் ஆகவும் ஆகாது. இந்த மாதிரி ஸ்லோவில் வச்சு பண்ணும்போது நல்லா சாஃப்டாக நல்லா மெத்துன்னு இருக்கும் தோசை. நல்லா வெந்துருச்சு, திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக தோசை ரெடி ஆகிடுச்சு. இன்னொரு தோசையை நான் ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள். 2 பக்கம் மாற்றி மாற்றி திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு எப்படி நம்ம ஊற்றினோமோ அதே மாதிரி தாங்க. தோசை வரல நீங்கள் நினைக்க வேணான்றதுக்காக இன்னொரு தடவை நான் ஊற்றி காமிக்கிறேன். அதே மாதிரி ஆயில் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து தட்டை போட்டு மூடிட்டு ஸ்லோலே வச்சு இதை குக் பண்ணிங்கன்னா சூப்பராக தோசை ரெடியாகி வந்துடும். ஹையில் வச்சிங்கன்னா அடியில் ஃபுல்லாக கருகிடும். ஸோ அதெல்லாம் ஸ்லோவில் வச்சு பண்ணுங்கன்னு சொல்கிறது. தோசையெல்லாம் வெந்துருச்சு. இது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இந்த தோசை குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்துருக்கோம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுவும் இந்த சட்னியோடு ஷேர் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் மாவில் என்ன செய்யணும் யோசிச்சுட்டு கஷ்டப்படாமல் இந்த மாதிரி இன்ஸ்டன்டான டக்குன்னு தோசையை செஞ்சு கொடுத்துருங்களேன், எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்னோட ஸ்டைலில் உங்களுக்கு நான் இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு செய்யக்கூடிய தோசை செஞ்சு காமிச்சிருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்தா டேஸ்ட் எப்படிச்சு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.